நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கிருபை இம்பட்டும் நம்மை போதுமானவராக ஆண்டவர் நடத்தினதுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. சகேரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதின் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். புக் ஆஃப் சகேரியா சாப்டர் 4 verse 6 and 7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை
என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அருமையான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் செருபாபேலுக்கு சொல்லுகிறதான ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவராலே ஆகும். அம்மே நடப்பதெல்லாம் அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் செருபாபேலுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல வேண்டும்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பி நடத்துகிற தேவன். அந்த ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆவியினால் நடப்பவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பில்லை. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில துளிர்விட வேண்டும். இந்த செருபாபேல் என்பதற்கு அவனுடைய பேரினுடைய அர்த்தமே பாபிலோனின் தளர் என்று அர்த்தம். பாபிலோனின் தளர் என்று அர்த்தம் என்றால் பாபிலோனிலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் இவன் துளிர்விடும்படியான அனுபவத்தை இந்த செருபாபேலை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துளிர்விடும்படியாக, தளிர்விடும்படியாக நன்மையை ஆண்டவர் கட்டடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தளிர் விடும்படியாக, துளிர் விடும்படியாக ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய பெயர்? செருபாபேல். ஹல்லேலூயா. उसका नाम है सेरुब्बाबेल. उसका में जीवन में आनंद जीवन देने के लिए परमेश्वर ने कहता है. அவ்விதமாய் இந்த செருபாபேலுக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு. விதமாய் சொல்லப்படுகிறது. அவனுடைய மறுபெயர் என்னென்றால் சொஸ்தபாத்சார். என்ன? சொஸ்தபாத்சார் என்ற மறுபெயரும் இந்த செருபாபேலுக்கு அடமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இவன் விதமாய் ஆசாரியனாகிய யோசுவாவும் சிறையிருப்பில் இந்த யூதர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வரக்கூடிய நாட்களில் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலியிட்ட ஒரு தேவ மனிதனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் என்றைக்கும் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரை தேடுகிறவர்கள் சித்தி பெறுவார்கள். ஆண்டவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு குறையும் வராது. ஹல்லேலூயா. அன்னாள் என்கிற அம்மா ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு அவள் துக்கமாயே இருக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்ம எப்ப பார்த்தாலும் பஞ்சபாட்டையே பாடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டு சந்தோஷமாய் மாற பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ரிஜாய்ஸ் எவர் மோர், ஆண்டுக்குள்ள எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறீங்களோ அவ்விதமாய் உற்சாக ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் எப்படி ஆகும்? அப்படி ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அந்த தேவன் மகிழ்ச்சியினால் நம்மை இடைகட்டுகிறவராக இருக்கிறார். அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக பலிபீடங்களை கட்டி அவர்கள் பலிகளை செலுத்துறது மாத்திரமல்ல, இவர்கள் அவர்களுடைய சத்துருக்களின் நிமித்தமாக அநேக காரியங்களிலே தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு எழும்புற ஒரு மனிதன் தான் இந்த செருபாபேல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாமே தேவனுடைய திருச்சபையாக இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்காய் எழுந்து கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள் காலையில் வந்து ஏதாவது வேலைகளை செய்ய வருவாங்க.
ஏதாவது இடத்துக்காரர் ஏதாவது சொல்லிட்டா நமக்கு இந்த இடமே வேண்டாம், ஏதாவது நம்ம டக்குனு புதுசா வேற இடத்துக்கு போயிடணும், நின்ன உடனே முடிஞ்சிருமா? நம்ம பிள்ளைகள் அப்படி சொல்லுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபந்தான் போராயுதம். அது அது அரண்களை நிர்மூலமாக்கி நமக்கு தேவ பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால் மாம்சத்தினால புயபலமாக்கி கொள்ளுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம் ஆவியானவர் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவ சித்தத்துக்கு நாம் முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்விதமாய் இந்த யோசுவாவும் அவ்விதமாக இந்த செருபாபேலும் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திற்காக எழும்பும்படியாய், ஆலயத்தை கட்டும்படியாக இவர்கள் பிரயாசப்பட்டார்கள். இவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக முயற்சித்த பொழுது 16 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆலயங்கள் அவ்விதமாக சத்துருக்களின் நிமித்தமாய் அந்த ஆலயங்கள் கட்டப்படியாமல் காணப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அருமையான பிள்ளைகளே, அந்த 16 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டும்படியாய் இவர்கள் நேர்படுத்தின பொழுது அதுல வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய் என்று சொன்னது போல நாரிவிதமாக ஆண்டவர் அந்த காரியங்களிலே அந்த செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாக ஆவதற்கு பெரிய பர்வதம் என்று சொல்லுகிற அந்த தரிவு என்கிற அரசன் அந்த நாட்களிலே இவர்களுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு மிகவும் தடையாய் இருந்தான். ஆலயங்களை கட்டப்படியாமல் 4 வருஷங்கள் அப்படி தாண்டி போயின. ஆனா மறுபடியும் ஆண்டவர் ஆலயத்தை கட்டும்படியாக கட்டி முடிக்கவும் எல்லா வேலைகளை முடித்து பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில தடைகளை போல காணப்படலாம். நாம் முயற்சிக்கிறோம், அந்த காரியங்கள் ஒன்று நடைபெறவில்லையே என்று சொல்லி பல வேளைகளில் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா காரியங்களும் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வீட்டில் அம்மா எனக்கு 5 ரொட்டி வேணும் 10 ரொட்டி வேணும் கேட்குறீங்க, இங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு மாத்திரம் இல்ல, பாட்டு பாடுறதுக்கு ஆண்டவர் உயர்த்திற்கு உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, சோதரம். ஹல்லேலூயா. நீங்க இல்ல வேற யாரும் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி கேட்டது. ஹல்லேலூயா. நீங்க நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லக்கூடிய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவ்விதமாக இந்த செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மிகவும் வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் தாவீதை பார்த்து, நீ தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று மிகவும் ஆவலாயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், அப்பா உன் கைகளினால் அநேக இரத்தங்களை சிந்தி இருக்கிறாய், அநேக உயிர்களை வாங்கி இருக்கிறாய், யுத்தத்திலே சென்று, ஆனபடினால் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன் கற்ப பிறப்பை எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அப்படியாக நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும் என்று வாஞ்சித்தபடியினால் நான் உனக்கு வீட்டை கட்டி தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய சமூகத்தை எப்படி வாஞ்சித்து செய்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க வைராக்கியமாய் இருக்கும் பொழுது உங்க காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் மேன்மையாய் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை யாரும் தடுக்க முடியாது. தேவனுடைய ஆலோசனை அதமாக்க முடியாது. அவருடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவ்விதமாக அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியா இந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருந்தான். வாசிப்போம் எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 5 verse 2. சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். இவர் அதற்கு திடன் கொள்ளும்படியாய் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தார்கள். போதும் பாருங்க, இவ்விதமாய் ஆலயத்தை கட்டுவதற்கு அநேகர் தீர்க்க தரிசனமாய் திடன் கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஒரு பக்கம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை தேவனுக்குள்ளாக வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஜெபித்தவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே சோதரன் சொல்லிட்டு வந்ததுலாம் இல்ல,
ஒரு அரை மணி நேரமா ஜெபிச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துல அதிகமாய் தரித்து இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த நாட்கள் அதிகமாய் உபவாச நாட்களாக உங்க வாழ்க்கையில உபவாசத்தினால தேவனோடு கூட நல்ல ஐக்கியமாய் நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தினால ஆமென், நம் விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் நம் தேவனுக்கு முன் செல்லும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. அவ்விதமாய் இவன் ஆலயத்திற்காக தேவனுடைய எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மிகவும் தீவிரமான வாஞ்சை உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை ஆண்டவர் வாய்க்க செய்வேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போம். ஆகேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். புக் ஆஃப் ஆகாய் சாப்டர் 1 verse 3 to 7. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தை உண்டாகி உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவே. இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைக்கும், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். சோதர 7 வசனத்தை வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே செருபாபேலுக்கு சொல்லும்பொழுது சொன்னார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே நடக்கும் என்று ஆகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறவர். அவர் இன்று இதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று அவர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் தேவன் ஆண்டுடைய வழிகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வழிகள் தூரமானவைகள் அல்ல, அவருடைய பக்கமாய் நாம் சேர்வதற்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க உங்க வழிகளை நீங்க பற்றி சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? ஒருடைய வழி செம்மையா இருக்குமானால் அவருடைய சத்துருவம் அவனுக்கு சிநேகிதனும் ஆகும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சொல்லுவார்கள் எந்த நாட்கள் என்று சொல்வார்கள், கஷ்டின் நாட்கள் என்று சொல்வார்கள், உபவாச நாட்கள் என்று சொல்வார்கள். இந்த நாட்களில் யாரிடத்திலாவது பகைமைகள் இருக்குமானால் நீங்கள் சமாதானமாகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகைமையே உங்களுக்கு நெடுநாளாய் இருக்கக்கூடாது. நீங்க சமாதானம் ஆகும்படியாக சமாதானத்தோடு இருக்க வேண்டும். உபவாசங்களை ஏறெடுக்க வேண்டும். வேத வசனங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும். ஜெபத்திலே நீங்கள் பெருக வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளை தினத்தில் அநேக பிள்ளைகள் வருவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் எங்களுக்கு இல்லைங்க, அது அவங்களுக்கு. அப்படி இல்லை, நமக்கு தான். ஹல்லேலூயா. யாருக்கு ஜெபம்? யாருக்கு? நமக்கு தான். ஹல்லேலூயா. அந்த செருபாபேலுக்கு இருந்த வாஞ்சைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகளை சிந்தித்து பார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் எல்லாவற்றையும் செம்மையாய் வாய்க்க பண்ணுவதற்கு நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். अपना रास्ता को हमें ध्यान करके याद करके देखना है, क्योंकि मैं तेरा जीवन में सारे आशीष लेने हमें भागने के लिए तुम परमेश्वर का हमें रास्ता में चलना जरूर है. அவ்விதமாய் ஆண்டவர் சொல்கிறாரே. அதே ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் தூதன் அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. யார் இருக்கிறா? கர்த்தர் யாரோட இருக்கிறாரா? உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோட இருக்கிறாரு? உங்களோட இருக்கிறார். பக்கத்துல கை நீட்டி சொல்லுங்களா, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, அவங்க உங்களை பார்த்து சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாரோட இருக்கிறாரு?
நம்மளோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருப்பதற்கு காரணம் அவருடைய பாதையின்படி அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிற பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களே ஆண்டவர் கொண்டு அவருடைய தூதனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள கொள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற பெரிய காரியமாய் செய்வார். யாரோடெல்லாம் ஆண்டவர் இருந்தாரோ அவரோடெல்லாம் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் ஆமே யாக்கோபோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக கர்த்தர் அவனோடு இருந்து நிறைவேற்றினார். யோசேப்போடு இருந்து ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்து அவன் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவ்விதமாக அருமையான பிள்ளைகளே, மோசேயோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். யோசுவாவோடு கூட இருந்து அவன் காரியங்களை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அப்படியானால் நீங்கள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கின்ற பொழுது நீங்கள் எல்லா காரியங்களிலும் குறைவிட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில உபவாசமும் ஜெபமும் வேத வாசிப்பமும் தேவனுக்கு பிரியமான ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் உங்க வழிகளை நீங்கள் வாய்க்க செய்வீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெயத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக அதே 14ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் யூதாவினுடைய தலைவனுடைய ஆவியையும் யோசுவா என்னும் பிரதான ஆசனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே வேலைகளை செய்தார்கள். தேதியிலே போதும். பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்குள்ளாக ஒரு மனதின் ஆவியை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியை எழுப்பினார். அவர்கள் வந்து தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்தார்கள்? வேலைகளை செய்தார்கள். ஹல்லேலூயா. செருபாபேலுடைய ஆவியை செய்தது. அதே போல யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருடைய ஆவியும் இணைந்தது. ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஜனங்களும் ஆவியையும் ஆண்டவர் என்ன செய்தார்? எழுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதருக்குள் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஒரு வாஞ்சியை கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதை செய்ய வேண்டியதை நிறைவேற்றி முடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில நம் தேவனுக்காக செய்யணும் என்கிற ஒரு வாஞ்சி உங்களுக்குள்ள உருவாகுமானால் நீங்க தேவனுக்காக எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. இல்ல, தூங்கல. ஹல்லேலூயா. விழிப்பதா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் தம்முடைய ஆவியை ஏவினபடினால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை செய்வதற்கு, ஆலயத்துக்குரிய அந்த பணிகளை செய்வதற்கு அவர்கள் ஏகோபித்தார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடினார்கள். அவர்கள் கூடின இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு ஒரு மனம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த யோசுவா தானால முடியாது. அதே போல செருபாபேல் தன்னால் முடியாது. ஆனா எல்லாரும், அந்த மூப்பர்கள் மாத்திரமல்ல, அந்த ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அன்று ஒவ்வொருடைய ஆவியையும் ஏவ துவக்கினார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும், தேவனுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், தேவனுடைய காரியங்களை நாம் தேட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஏவுதல் வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டா ஒரு நாள் நாம் இடறி போக மாட்டோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தா எல்லா காரியங்களிலும் நம்மை செவ்வையாய் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஏதோ ஒரு சத்தம் கேட்டது என்று சொல்லி நீங்கள் அதிர்ச்சி அடையதை பார்க்கிலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது உங்க வாழ்க்கையில சீரான பாதையில நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுவது போல சில வேளையில சாத்தான் பேசுவான். அதையும் கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டும். ஒரு அம்மா விதமாக பல தெய்வங்களை நாடி பின்பற்றி வந்த அம்மா, அவருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. குடும்பங்களிலே பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாம மிகவும் கஷ்டப்பட்ட வறுமையில வாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் குடும்பங்களிலே மற்றவங்க குடும்பத்தின் இடத்துல போனால் யாரும் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. போனாலே சொல்லுவார்கள், சாபக்காரி வந்து விட்டாள், இவளால நம்முடைய குடும்பமே மிகவும் வேதனைப்படுகின்ற சொல்லி பலவித சாபத்துக்குள் தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு நாள் அவங்களுடைய உறவினர் ஒரு குழந்தையை கண்டவுடனே குழந்தையை பார்த்து முத்தமிட்டு வந்து விட்டார்கள். அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. குடும்பத்துக்குள்ளே பலர் பலவிதமாய் பேசினார்கள். ஏன் இப்படி? அவள் வந்து என் குழந்தையை முத்தம் செய்ததனால் இந்த குழந்தை மரித்து போய்விட்டது என்று அவதூறாய் பேசினார்கள். எதை எடுத்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. பலவிதமான தெய்வங்களை தனக்கு ஆதாயமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியா இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கிலும் சாவதின் மேலானது என்று சொல்லி அவர்கள் மரணத்தை நாடி போனார்கள். செய்த தொழிலை ஆரம்பித்தாங்க, எல்லாம் நஷ்டம். எதை ஆரம்பித்தார்கள் எல்லாம் நஷ்டமாக ஆனது. ஒரு நாள் நினைத்தார்கள், அவர்கள் நம்பியிருந்த பிள்ளைகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில மாறிவிட்டார்கள். பயங்கரமான நினைத்தார்கள், இனி நாம் விஷத்தை வாங்கி வைத்து நாம் சாப்பிட்டு விட்டு தற்கொலை பண்ணி விட வேண்டும் என்று தன் வாழ்க்கையில தீர்மானம் பண்ணினார்கள். ஆனாலும் எவ்வளோ நான் தெய்வம் உனக்கு ஒரு பூஜை செய்து இதெல்லாம் உனக்கு படைத்திருக்கிறேன், இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன், இப்படி அன்னதானமெல்லாம் உனக்கு செய்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, எனக்கு எப்படி கிடைக்கும் என்று சொல்லி இதெல்லாம் நம்பியிருந்தார்கள். எல்லாம் கைவிட்டு விட்டது. ஒரு நாளில அவர்கள் நினைத்தார்கள், இனி நாம் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கிலும் நம் தற்கொலை பண்ணி கொள்வது மேலானது என்று சொல்லிவிட்டு கடைசியான நேரத்துல விஷத்தை வாங்கி கொண்டு வைத்து கொண்டு அந்த பூஜை அறைக்கு போனாங்க. கடைசி என்ன சொன்னாங்க, இதுவரைக்கும் நான் உனக்கு படைத்து விட்டேன், ஆனா ஒன்று எனக்கு ஒரு பலன் கிடைக்கவில்லை. ஆனால் நான் இதுவரைக்கும் தேடாத ஒரு இயேசுவை நீராது என்னை பார்த்து கொள்ளும், நீராது என்னை விடுவிக்க முடியும் என்றால் என்னை விடுவியும் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொன்னதும் அவள் இதோடு நான் தற்கொலை பண்ணிக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அவள் விஷத்தை எடுப்பதற்காய் செல்லுகிறாள். திடீரென்று ஆண்டவருடைய காயம் ஒரு காயப்பட்ட அவருடைய கைனாலே அவர் சிலுவையிலே தொங்குகிற காட்சியோடு கூட வெளிப்பட ஆரம்பித்தாள். வெளிப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், மகளே நீ ஏன் சாக வேண்டும்? உனக்காக நானே மரித்திருக்கிறேன். நீ ஏன் சாக வேண்டும்? உனக்காக நான் மரித்திருக்கிறேன், நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாராம். அப்படியானால் சாக வேண்டாமா? அப்படியானால் நீ யாரு? நீ என்னை பார் என்று சொல்லுகிற பொழுது இயேசு தன் கைகளை நீட்டினார். அதிலே காயப்பட்ட தழும்புகளின் அதிலே இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கின்ற பொழுது, உனக்காக நான் மரித்திருக்கிறேன், நீ மரிக்க வேண்டிய நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நீ என்னை தேடு, என்னை பின்பற்று என்று சொன்னாராம். உடனே அவளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம் காணப்படாத ஒரு தெய்வீக சமாதானத்தை அந்த தாயார் பெற்றுக்கொண்டாள். குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் எல்லாம் விஷம் வைத்து நாம் சத்துவிட வேண்டும் என்றுதான் தீர்மானித்த அந்த மகள் அன்றைக்கு ஒரு மாற்றம் அடைந்தாள். இன்றைக்கு ஆண்டவரை பற்றி எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள், இயேசு மெய்யான தெய்வம், இயேசு என் வாழ்க்கையில் விடுவித்தவர், என் வாழ்வை வாழ வைத்தவர், என் குடும்பத்தை வாழ வைத்தவர் என்று சொல்லி எவைகளெல்லாம் அடைபட்டு இருந்தார்களோ அவைகளெல்லாம் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டு அநேக இடங்களில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறோம். ஆனா அப்பப்போ என்ன செய்யறோம்? கொஞ்சம் உலகத்து பின்னால போயிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சின்ன சின்ன ஆசை அப்பப்ப இழுக்கும், அப்படித்தானே? இல்ல, ஆண்டவர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். अरुமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के जीवन के अनुसार हम जीवन बिताना जरूर है, क्योंकि हमें दुनिया भी चाहिए, यीशु भी चाहिए करके नहीं, यीशु के ग्रहण कर कर हमें जीवन பிதானா ஜரூர் விதமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்,
ஆம். பிரதான ஆசாரியனே, ஆம், தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலைகளை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ஒருவராய் சொல்லவில்லை, அவர் சேனையாக, இஸ்ரவேலின் சேனையாய் இருப்பது போல ஆண்டவர் மிகுந்த சேனையாக இருந்து சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலே நீ என்ன செய்? திடன் கொள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில திடனற்றவர்களாய் வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மை பார்த்து, நீ திடன் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்க, பலன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க. அல்லேலூயா. திடன் கொள்ளுங்க. கரங்களை பிடித்துதான் சொல்லுங்களேன், ஏன் கவலைப்பட்டீங்க? திடன் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் அவர் சொல்லுகிறார், நீ திடன் கொள், அதோடு கூட என் காரியங்கள் எல்லாவற்றிலும் அம்மே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். ஹல்லேலூயா. ஏன் எப்படி நடக்கும்? எப்படி நடைபெற போகும்? அப்படி கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திடன் கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை, இங்கே ஏதோ வசனம் கேட்குது. ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும், நீதிமானை தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை திடப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை சிறப்படுத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வேலையை நடத்துங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஹல்லேலூயா. வேலைய செய்யுங்க. ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான். நாளைய தினத்தை குறித்து நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்முடைய பாரங்களை வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் தாமே நமக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். தரியு ராஜா என்கிறவன் தடை செய்யப்பட்டு இருந்தாலும் கூட அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து கர்த்தர் தேவனுடைய ஆலயம் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இறங்கும்படியாய் கர்த்தர் ஆலயத்தை சிறப்பாய் கட்டினார். ஹல்லேலூயா. அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய நினைத்திருக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி அவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. வாசிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆரம்பித்து முடித்தும் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் இதை உரைக்கிறார் என்று சொல்லு. ஹல்லேலூயா. எப்படி வைக்கிறார்? பாடுபட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார். அவன் பிரயாசப்பட்ட மனிதரை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டுடைய காரியங்களுக்காக ஓடின மனிதரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. நம்ம முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை, கனத்தை கொடுக்கிறார். சிலர் மேரேஜுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரத்தை அணிவார்கள். இது என்கேஜ்மெண்ட் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு அரை மேரேஜ் முடிங்கிறது. அதே போல ஒரு கொஞ்சம் தகுதி, ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்வை கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் ஒரு கனத்தையும் ஒரு ரெஸ்பீட்டையும் ஜெயத்தையும் நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் அடுத்தபடியாக சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சொன்னார் திடன் கொள் என்றார்.
நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். அடுத்தால சொல்லுகிறார் பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் தெரிந்து கொண்டா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் தெரிந்து கொண்டா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, ஆனால் அவருடைய வழியில நாம் நடக்க வேண்டாம் அல்லவா? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்ன நான் உமக்காக நடப்பேன், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா இருப்பேன், ஆண்டவரே வர 6 நாள் இருந்தாலும் போயிரும், 7ஆவது நாள் வந்து நிற்போம், ஆண்டவரே போன வாரம் அங்கெல்லாம் போயிட்டோம், ஆண்டவரே ஆண்டவரே இறங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, வீணான வாழ்க்கை வெறுத்தேன் ஐயா. அம்மே, நம்முடைய வாழ்க்கையில நம் தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அம்மே, நாம் தூரத்திலிருந்து வருகிறவர்கள் நான் சொல்லல, அவர்களுக்கு வர முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் அம்மே நீங்கள் இருப்பீர்கள். ஆனா தாராவில இருக்கிற மக்கள் அம்மே, நேரம் கிடைக்கும் பொழுது ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தை காயப்படணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி விசாரிக்கிற யாக்கோபின் சந்ததியாய் நாம் காணப்பட வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஒரு தாயார் சொல்றாங்க, அம்மே வாஞ்சியாய் அம்மே எல்லா கூட்டத்துக்கும் தவறாம வர்றாங்க, ஐயோ எனக்கு காலையில வர முடியலையே என்று மிகவும் அங்கலாய்க்கிறாங்க. ஏன்? அது அவங்களுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குமானா ஆமே, நம்ம என்ன செய்வோம்? தூசியை உதட்டி எழும்பி வந்துருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், அம்மே நம்மை எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிற ஆண்டவர், நம்மை நல்ல பாதையில செவ்வையாய் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படியானால் என் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, சகேரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணலாம். கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி மீதெங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அது சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சந்தோஷமா பார்க்கிறாரா? பிள்ளையே, ஆமே, பெற்றோர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, சொல்லும்போது ஆண்டவர் சந்தோஷமா பார்ப்பாரா? ஆமே, ஒண்ணுமே தெரியாம உங்களுக்கு படிப்பே தெரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி நம்ம சொல்றோமா? பெற்றோரை பார்த்து நம்ம பிள்ளைகள் சொல்றோமா? அப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? நீங்க சும்மா இருங்கம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படிதான் இன்னைக்கு ஏறி பேசுறோம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நன்மை தங்கமானவர்கள். ஹல்லேலூயா. ஆனா தூங்குறதுக்கு மட்டும் நேரம் கொடுத்தா போதும், நல்லா தூங்குவோம். ஹல்லேலூயா. அம்மா பக்கத்துல இருந்து தாளாட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. வாலி பிள்ளைகள் மட்டும் கரம் வைத்து அலையில சொல்லுங்க, கரம் வைத்துங்க பாப்பா பார்க்கணும். இவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறீங்களா? எங்க வாலிப நாட்களில் நாங்க தீவிரமா வாலிபர்களே கூட்டத்தில் பங்கு ஃபுல்லா நிறைஞ்சிரும். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தா வீட்டுல தூங்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் வெளியே உள்ளவங்களுக்கு எக்ஸஸ் சொல்லல, அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தாராயில இருக்கிற பிள்ளைகள் ஒரு கூட்டம்னா கண்டிப்பா ஓடி வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை தட்டுறதை பார்த்தா என்ன விதமா இருக்கும், ஓடை பிஞ்சிட்டு போக மாதிரி இருக்கு. இது என்ன தட்டு? அப்ப சப்பாத்தி தட்டாலும் கூட நல்ல ரவுண்டா வந்துருமா நேரம் தட்டுனா? ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா தட்டணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள், உங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கும்? நீங்க தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உற்சாகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி உற்சாகமாய் பலனாக கர்த்தரை துதிக்க வேண்டும். வாலிபர்கள் எழுப்பி யுத்தம் செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவ்விதமாய் ஆவிக்குரிய நிலைமையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? பெற்றோர்கள் வேலைகளை செய்துட்டு 2 அதிகாரம் படிச்சா நீங்க 4 அதிகாரம் படிக்கலாம். ஹல்லேலூயா. அவங்க 1/2 மணி நேரம் ஜெபித்தா நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. என்னடா எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்ல மட்டும் தெரியும். ஜெபம் பண்ண தெரியுமா? சாப்பிட தெரியுமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை இப்பமே அவ்விதமாக பழக்கி வைக்கணும். ஆமே, அவ்விதமாக பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக பிள்ளைகளை கொண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கிச்சனுக்கும் கொஞ்சம் பிள்ளைகளை அனுப்புங்க. ஹல்லேலூயா. வேலைகளை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்ல நாளைக்கு சொல்ல போறாங்க உங்களை பார்த்தா, எந்த தாய் இந்த பிள்ளை இப்படி வளர்த்தான்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகளை கொஞ்சம் கிச்சன் அறையை கொஞ்சம் பார்க்கணும். ஆமே, சமையல் அறையை பார்த்து வேலையை செய்யட்டும். இதை 10 ரூம்ல இருக்க இல்ல, ஒரே ரூம்ல தான் இருக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் வேலைகளை செய்யணும். ஹல்லேலூயா. அந்த வேலைகளை செய்து ஆண்டுடைய சமூகத்தை தேடுற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவ்விதமாக அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய செருபாபேல் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை அவர் சந்தோஷமாக பார்க்கிறார். உங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? பரவாயில்ல, என் மகன் நேற்றைக்கு தான் பைபிள் வாசித்தான், நீங்க வாசிக்கவே இல்லை, நீ சந்தோஷப்படுவாரா? ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்க அநேக ஆவிக்குரிய நண்பர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டும். நீங்க தேவன் மேல எவ்வளவு தாகமா இருக்கிறீங்களோ அப்படிதான் மற்றவரிடத்துல ஆண்டவர் பற்றி சொல்வீர்கள். ஹல்லேலூயா. தாகமுள்ள ஆத்துமா திருப்தியாகும்படியாய் கர்த்தர் செய்கிறவர். அவ்விதமாய் ஆண்டவர் அந்த தூக்கு நூலை அவர் சந்தோஷமாய் பார்ப்பதற்கு காரணம், நேற்று 2 அடி வளர்ந்திருந்தான், நீங்க 1 அடி குறைஞ்சு போயிட்டான்னு இல்ல, அது தூக்கு நூலை பார்க்கும் பொழுது அது சரியாக இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒரு வாரம் எழுப்புதல், அடுத்த வாரம் எங்கேயோ பனங்காய் சூற செடி, அது ஏதோ செடிக்குள்ள கிடந்த பனங்காய் போல இருக்கிறோம். இல்ல, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். ஹல்லேலூயா. புதுசா வெளியே இருந்து ஊழியக்காரன் வந்துட்டா சோதரம் சோதரம் சோதரம், அது பிறகு எங்க ஆயிடுச்சு? அதுல எங்க போச்சு? அருமையான பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஆண்டவர் அந்த தூக்கு நூலை நான் பிடித்து பார்க்கும் பொழுது அது லெவல்ல கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. அது விதமாக ஒரு கொத்தனார் ஒரு வேலை செய்யும் பொழுது அது கல்லு மொழி அங்கேயுமா நீட்டுக்குன்னா அதை உடைத்து தட்டி அதை நேர்படுத்தி செய்யக்கூடியவர். அதே போலதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிற பொழுது, நம்முடைய விசுவாச ஜீவியத்தை பார்க்கும் பொழுது அது நம்மை சந்தோஷமா, என் பிள்ளைகள் கர்த்தருடைய என்னுடைய பாதையில நடக்கிறார்கள் என்கிற ஒரு சந்தோஷம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷமே இல்லாமல் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். யாவர் ஜெபநிலைக்குள் கடந்து வருமாக. ஆமே. ஹல்லேலூயா. செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆவியானவராலே இன்றைக்கு எல்லாம் ஆகும். என்னால முடிய முடிகிறது, என்னால நடக்க முடியவில்லையே, என்னால செய்ய முடியவில்லையே என்று இதுவரை நீங்கள் அநேக காரியங்களிலே கலங்கியிருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்வார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திடன் கொள்ளும்படியாய் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனால் அவர் நிரப்புவார். ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி, நன்றியோடு துதிக்கிறாயா, நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா, பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய். ஒருவேளை நமக்கு எதிராய் சத்துரு பலவித பர்வதத்தை போல நிற்கலாம், ஆனா அதை பார்க்கிற பெரிய பர்வதமாகிய இயேசுவிடத்தில் நிற்கும் பொழுது அவைகள் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தரே எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ திடன் கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லும்படியா எல்லா சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறவராய் வந்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு சர்வாபேலுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு வாஞ்சைகள் ஆண்டவரே இந்த நாளிலே விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆமே உம்முடைய விசுவாச பாதையில ஆமே தளிர் விடும்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனுக்கு திடன் கொள்ளும்படியான பலன் கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட தேவன் மேன்மைப்படுத்தி வைத்தீங்களப்பா. அவ்விதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளை விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படத்தக்கதாக உம்முடைய பாதையில நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியோ ஆண்டவரே. பிள்ளைகள் வாஞ்சிக்கிற நன்மைகளை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களை நல்ல சாட்சியை எழுப்பி நிறுத்தும். நீர் செய்ய போற நன்மைகளை விளங்க பண்ணும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வாலிபர்கள் உமக்காக எழும்பணும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் உமக்காக எழும்பணும் ஆண்டவரே. சிறுவர்கள் உமக்காக பயந்து ஜீவிக்கணும் ஆண்டவரே. அவ்விதமாய் பெற்றோர்கள் தேவ சித்தத்தை செய்ய இதனாலில் ஒருமனப்பட ஆண்டவரே ஒன்று கூட ஆண்டவரே. ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் கூடி வந்த பிள்ளைகள் அனைவரோடு கூட சந்தோஷமாய் ஆண்டவரை பார்க்கிற அனுபவத்தோடு கூட ஒவ்வொருவரை வழி நடத்தி காப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.